100 நாள் ஆயிட்டு கேக்கெல்லாம் வெட்டி ஊழியர்கள் உங்களுக்கு குடிய சாப்பிடுங்க எல்லாம் தெரிக்குதுங்க எல்லாம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க வண்டியை பத்தி. எப்ப போராடிச்சாலும் வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு சார், ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்கு. குறைஞ்சது 12,000 ரூபாய் பில்லு போடுறாங்க. பேட்டரி காரை பத்தி என்ன பேட்டரி பைக் வெடிக்குதுன்னு சொல்றாங்க. இல்லைன்னு அந்த கம்பெனி இருக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கா? இவ்வளவு பெட்ரோல் டேங்க் இருக்கு, எங்கனாவது கீழே வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் வெடிச்சிருக்கு டேங்க், பைக் டேங்க். ஆனா இயல்பா வெடிச்சிருக்கா வெயில்ல? இல்ல ஒரு சிகரெட் நெருப்புனால வெடிச்சிருக்கா? இல்ல. ஆனா பேட்டரி கார அன்யூஷுவலா வெடிக்குது, வெடிக்கூட்டாவே மாறிட்டு. ஆனா விளக்கம் கொடுத்துருக்காங்களா வெடிக்காதுன்னு? கஸ்டமர் 1 லட்ச ரூபாய் பைக் கொடுத்து ஒரு கனவோட வாங்கியிருப்பான், அன்றைய பொழுது வீணா போயிடும் அவனுக்கு. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். திருப்பூர்ல சந்தோஷ் என்கிற ஒரு நபர் வண்டியை சர்வீஸ் விட்டுருக்காரு சார். 100 நாள் ஆகியும் வண்டியை ரிட்டர்ன் பண்ணாததுனால கேக் வெட்டி கொண்டாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம வீடியோ வெளியிட்டு அவருடைய மன குமுறல்களையும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பாத்தீங்களா? உங்களுடைய கருத்து? பார்த்தா இதை விட ஒரு படி போய் ஆந்திராவில் ஒருத்தன் பைக்கை கொளுத்தி விட்டான் ஷோரூம் வாசல்ல போட்டு. சென்னையில் ஒரு பைக்கு ஒரு ஆள் கொளுத்தி விட்டுருக்காரு ஷோரூம் வாசல்லே போட்டு. வெறுத்து போய் கொளுத்தி விடுறது தான் இது. ஏன்னா நான் முதல்ல எப்போ பைக் வாங்கினேன், 10th முடிச்சுட்டு எனக்கு புது பைக் வாங்கி கொடுத்தாங்க. 10வது முடிச்சு 15 வயசுல மைனர். அப்ப எல்லாம் சட்டம்லாம் வரலப்பா, சொல்லிட்டப்பா. அது வேற கமெண்ட்ல தூக்கிட்டு வராது, கேட்கவே முடியாது என்கிட்ட எல்லாம். அப்ப இந்த சட்டம்லாம் வரல. ஏன்னா நான் 10வது பாஸே ஆக மாட்டேன்னு எல்லாம் சத்தியம் பண்ணாங்க எங்க வீட்லயே. ஆமா. ஆனா 98 மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து அதுத்துனேன். 340 மார்க் எடுத்து எங்க தாத்தா பைக் வாங்கி கொடுத்தாரு. அப்ப இருந்து புது பைக்கு. அப்ப DS50 பச்சை கலர்ல ஒரு முன்னாதான் புது பைக். அப்பையில இருந்து இந்த சர்வீஸ் ஷோரூமுக்கும் மக்களுக்கும் ஒரு சரியான ரேம்போ இல்லைங்கிறது தான் உண்மை. நான் பிற்பாடு பைக் வாங்கினப்ப அதே கரைச்சல் தான். சர்வீஸ்னால இவங்க என்ன செய்யற, தண்ணி ஊற்றி அழைச்சி விட்டு வண்டி அழைச்சி விட்டு ஆயில போட்டு தொடச்சி விட்டு செயின்லாம் எடுத்து டைட் பண்ணிட்டு வண்டி ரெடி சார். அது வரல சர்வீஸுங்கிறது. அந்த வண்டி என்ன 1000 கிலோமீட்டர் என்னென்ன மாறி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த கம்பெனியாலே அரெஸ்ட் பண்ண முடியாத விஷயம்லாம் இருக்கு. டைமிங் செயின் சவுண்ட் எல்லாம் வந்ததுன்னா அரெஸ்ட். இது பேட்டரி வண்டியில அந்த பிரச்சனை கிடையாது, மற்ற இதுல வந்து டைமிங் செயின் இருக்கும். அந்த டைமிங் செயின்லாம் சவுண்ட் வந்துட்டு நிப்பாட்ட முடியாது. இந்த புல்சர்னு ஒரு வண்டி இருக்குல்ல, பேர் சொல்ல வேண்டாம், புல்சர். அதை பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 15-20 நாள்ல சலசலன்னு சளி பிடிச்ச உடம்பு மாரி சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, சலசலன்னு. காரணம் அதோட ஹை ஸ்பீட்ல இருந்து டைமிங் செயின்லாம் லூஸ் ஆகிடும், தாங்கவே தாங்காது. மடக்கி ஓட்டுறதுக்கு இல்லை வண்டி, படக்குன்னு. இவர் சந்தோஷம் கொண்டை கொடுத்து சர்வீஸ் பண்றது வண்டி பிரச்சனை. கொண்டை கொடுத்து சர்வீஸ் பண்றது 100 நாள் ஆயிட்டு கேக்கெல்லாம் வெட்டி ஊழியர்கள் உங்களுக்கு குடிய சாப்பிடுங்க எல்லாம் தெரிக்குதுங்க எல்லாம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க வண்டியை பத்தி எதுவுமே தெரியாது. அவர் வேற சொல்லியிருக்காரு சார், கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வண்டி அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஓலா வண்டி தான் போயிட்டேன், பேட்டரி வண்டி தான் காலி ஆயிடுச்சு. அதான் யாருமே விற்கலையே. ரொம்ப யோசிச்சா இப்போ கூட கார் வாங்கல, எல்லாம் பேட்டரி கார் தான் சொன்னீங்க. முதல்ல வரட்டி ஒரு 10 வருஷம் மார்க்கெட்ல நிக்கட்டும், அப்புறம் வாங்குவோம். டீசல் பெட்ரோல் தான் நமக்கு ஏத்த லைக்கு, வேற எதெல்லாம் வாங்கி மாட்டிக்க முடியாது நம்மளால. சரி, இதுல இப்ப என்னன்னா சார், நம்ம சர்வீஸ் விடுறதுக்கு ஒரு பிரச்சனைக்காக சர்வீஸ் விடுறோம். ஆனா சர்வீஸ் விட்டு வண்டி எடுக்கும் போது 10 பிரச்சனை இருக்கு சார். அதுல எக்ஸ்ட்ரா இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்ப முதல்ல ஃப்ரீ சர்வீஸ் சொல்றாங்களா 3, அதுல போனா தண்ணி அலசர வரதான். அது நீனே வாட்டர் பைப் எடுத்து ஊத்தி விடலாம். ஊத்தி விட்டு ஆயில் மாத்துவாங்க. அது வந்து ஆயிலுக்கு லேபர் போடுறாங்களா, லேபர் பிள்ளையா? ஆயிலுக்கெல்லாம் காசு உண்டு, போடுவாங்க. ஆயில் வாசரு போடுவாங்க. காருக்கு வந்துருங்க, ஆயில் ஃபில்டரு, ஏர் ஃபில்டரு, டீசல் ஃபில்டர் 4. டீசல் ஃபில்டர் 2 சர்வீஸுக்கு ஒரு வாட்டி மாத்தினா போதும், எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க கோத்து விடுவாங்க. நான் சொல்லுவேன், தேவையில்லாத தம்பி, 2 வாட்டிக்கு ஒரு வாட்டி மாற்றலாம். அப்புறம் பார்த்தா எல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி மேட்டெல்லாம் அலசி விட்டு தூக்கி போட்டு கூலண்ட் ஆயில் இருக்கும், அதை கொஞ்சம் டாப் அப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வைப்பரில் தண்ணி இருக்கா முடிஞ்சு போடும், அது நீயே வாட்டர் பாட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம், அதை ஊற்றி விடுவாங்க. பேக் வைப்பரில் தண்ணி ஊற்றிருப்பாங்க. இது இப்போ ஒன்று வந்து PA6 டஃப் ஆயில் ஒன்று ஊற்றுறது, ஆடு புழு ஆயில். அது பார்த்தா 6000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி பிடிச்சி போகுது. அதை வாங்கி அதெல்லாம் ஊற்றணும். அது மிச்சம் வச்சா கட்டி பிடிச்சி போடுது, அது மாதிரி கிட்டு போயிடுது. அதை வாங்கி ஊற்றணும். இதெல்லாம் ஊற்றி வண்டி வெளில வரும். வாஷிங்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல சர்வீஸ்னு ஒருத்தர், சர்வீஸ் மேனேஜர்னு ஒருத்தர், அவர் வருவார். சார் என்ன சார் உங்க பிரச்சனை அப்படிம்பாரு. நீ சொல்லுவ பிரேக் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, பிரேக் ஷூ மாற்றிடும். கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னேன், போன வாட்டியே மாற்றிருக்கேன். போயிடுச்சு. அப்புறம் ஹேண்ட் பிரேக்கு மேலே வருதும்ப, அப்புறம் கீழே சரி பண்ணியாச்சு. காரில் நடக்கிறது தான், அன்றாடம் நடக்கிற கூத்துது தான். ஒரு ஸ்க்ரூ ஒன்று போட சொல்லியிருப்போம், போட்டிருக்க மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு வீல் கப்பு காணாம போயிடும், கேட்டால் அது காணுமே எங்கே போட்டுப்பாங்க.
அப்புறம் கடைசியாக ஒரு மெக்கானிக் கூட அனுப்புவாங்க வீட்டுக்கு. அது பார்த்தா செக் என்ஜின் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த செக் என்ஜின் லைட்டு எரியக்கூடாது தானே வந்துட்டு வந்தேன், பார்த்தா செக் என்ஜின் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஓ என்ன அதுன்னு மறுபடியும் எடுத்துருவாங்கப்பாங்க. மறுபடியும் மறுபடியும் குறைஞ்சது 12,000 ரூபா பில்லு போடுறாங்க. 10,000 கிலோமீட்டருக்கு 12,000 ரூபா. ஓ எவ்வளோ 20 கிலோமீட்டர், 20,000 அதான் செலவு. இதுதான் நடக்குது கூத்து. அப்புறம் பார்த்தா நான் எனக்கு மகேந்திரா கம்பெனிக்கு ஒரு பெரிய அன்பு ஒன்று ஓடுனுச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த வெளில இருக்கிற டிடியை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி போடுங்க. நான் என்ன பண்ணேன், மகேந்திரா வண்டியை கூட சர்வீஸ் கொடுறேன். என் வண்டியில் வைப்பருக்கு ஒரு டேங்க் இருந்துச்சுல, அந்த டேங்க் இல்லை. நான் கொஞ்சம் இயல்பாகவே மெக்கானிக் உள்ளவன். டேங்க்கு போட்டேன், இது கழட்டியாச்சு. கழட்டிட்டு இவங்க தான் ஆர்டர் போடுறாங்க, ஆர்டர் ஃபார்மும் வச்சுருக்கேன். ஆனால் அதில் 35 ரூபாய்க்கு அந்த ஷாம்பு ஊற்றணும்னு சொல்லி பில்லு போட்டாங்க. வெறும் 35 ரூபா தான் பில்லு. நான் உடனே இது ஷாம்பு போட்டேன்னு போட்டிருக்கீங்களே, என் வண்டியில் அப்படி ஒரு இதே கிடையாது, அந்த பொருளே தான் இல்லையே, நீங்கள் தான் ஆர்டர் போட்டிருக்கீங்க, கழட்டி எடுத்தாச்சு. நான் தப்பு எடுத்து போய் இப்போ ரிவர்ஸ் பில்லு போடுறேன்னாங்க. நான் கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸை போட்டேன். அப்புறம் கன்சியூமர் கோர்ட்டில் ஒன்றா பெனால்ட்டி கட்டினாங்க. அந்த டிடி வெளில இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இதுமாதிரி ஒரு வாட்டியுமா நாமளும் போய் நிற்க முடியும்? அந்த சர்வீஸ் உங்கள்கிட்ட நம்மளை தெரிக்கிறாங்க. பொருளை போனால வேற சர்வீஸ் ஒன்று அங்கே போனால் 50 வண்டி கிடக்கு. நம்ம வண்டி எடுத்து சார் டெலிவரி போயிடுவோம். போய் பார்த்தா குப்பையோட ஒரு வாட்டி வண்டி கிடந்துச்சு. என் கண்ணாடியை நானே உடைச்சி, எனக்குள்ள சொந்த அனுப்புவோங்க. என் வண்டி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் நிப்பாட்டுறேன். எப்போ ஃபோன் அடிச்சாலும் வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு சார், ஃபிட்டிங்ஸில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் சந்தேக பற்றி உள்ள ஆள். எடாதம்பி வண்டியை நேராக சொல்லி போடாங்க. ஆனால் அதே குப்பையோட கிடக்கு என் காரு. கலட்டின பொருள் மாட்டின பொருள் கட்டலாம், அள்ளி தள்ளி வச்சு ஓரத்தில். அப்புறம் ரொம்ப கோவம் என் காரை உடைச்சிட்டேன். போய் பெரிய பொருள் தூக்கி டொமேன்னு போட்டேன். அப்புறம் தான் வண்டி 2 நாளில் வெளில வந்துச்சு. இப்படிதான் சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான் இருக்கு. தட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாட்டி எங்க சர்வீஸ் பண்ணேன், இந்த வாட்டி காரைக்காலில் பண்ணேன். அந்த பையன் ரொம்ப தெரிஞ்சவனுக்கு, கடலூர்லேருந்து தெரியும் அந்த பையனை, சங்காலய மோட்டார்ல இருந்தவன். சார் பண்ணி கொடுத்துறேன் சார்னு சொல்லி எல்லா இடமும் அலசுறது ஆயில மாத்துறது, ஒர்க் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. போயிட்டு வந்த பிறகு தான் ஏசி கூலிங் கம்மியாக தெரியும். ஏதாவது இருக்கு பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு. சர்வீஸ் சென்டர்னாலே சேவை தான். ஆனா சேவை பண்ணாம இவங்க எக்ஸ்ட்ரா செலவு தானே சார் இழுத்து விடுறாங்க. லேபர் கம்மியா இருக்காங்க, இடம் கம்மியா இருக்கு, வண்டி நிறைய இருக்கு. லேபர் கம்மி, வண்டி நிறைய, இடம் இல்லை. 3 பிரச்சனை. 2வது, ஒரு பிராண்ட் இப்போ புதுசாக வருதுன்னா அந்த சர்வீஸ் இன்ஜினியரை கொண்டு போய் பாடம் நடத்த அனுப்பணும். 1 மாதம் அவன் செமினார் போகணும், போய் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே அப்படி நடக்கிறதே இல்லை. அவன் இவனுக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ பாம்பேல இருக்கு, நான் ஹெட் ஆஃபீஸ் பாம்பேல போய் 1 மாதம் தங்கணும். தங்கி அவனுக்கு பாடம் நடத்துவாங்க, இது எப்படி எல்லாம் வேலை பார்க்கணும்னு. ஆனா அவன் 1 மணி நேரம் பாடம் போறான். காரணம் அவனுக்குமே இது தெரியறது இல்ல. பேட்டரிக்கார பத்தி என்ன பேட்டரி வெடிக்குதுன்னு சொல்றாங்க. இல்லைன்னு அந்த கம்பெனி இருக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கா. இவ்வளவு பெட்ரோல் டேங்க் இருக்கு, எங்கனாவது கீழே ஆக்சிடென்ட் எல்லாம் வெடிச்சிருக்கு டேங்க், பைக் டேங்க். ஆனா இயல்பா வெடிச்சிருக்கா வெயில்ல, இல்ல ஒரு சிகரெட் நெருப்புனால வெடிச்சிருக்கா? இல்ல. ஆனா பேட்டரிக்கார அன்யூஷுவலா வெடிக்குது, வெடிக்கூட்டாவே மாறிட்டு. ஆனா விளக்கம் கொடுத்துருக்காங்களா வெடிக்காதுன்னு? பேட்டரி காரு பேட்டரி கிட்ட உருவுது. இந்த பேட்டரியை கொண்டு போய் கொட்டுறதுக்கு இடமே கிடையாது, ரீயூஸ் கிடையாது பேட்டரி. ஆனா இவங்க அதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்ல. இப்படியா கஸ்டமரை டார்ச்சர் பண்ணி உன் பின்னாடி எவ்வளவு நாள் தெரியுது. ஒரு ஆல்டர்னேட் வண்டி இருந்தா வழி தெரியாதுங்க. ஆல்டர்னேட் வண்டி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? என் லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு ஆசை, ஒரு டிங்கரிங், ஒரு பெயிண்டிங், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ், ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு வாட்டர் வாஷோட ஒரு பெரிய ஷெட் வைக்கணும். நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பா வைப்பேன். ஒரு கார் ஷெட் வைக்கணும், நான் தான் மேனேஜரு. கஸ்டமர் அப்படியே சந்தோஷப்படுத்தி அனுப்பணும். என்ன கம்ப்ளைண்ட் சார், எக்ஸ்ட்ரா இதில் ஸ்க்ரூ போயிருந்தது, நாங்கள் போட்டிருக்கோம் சார், பட் அதுக்கு ஒரு பில்லு போடல அப்படின்னு சொல்லி நான் அனுப்பணுங்கிற பிரியப்படுறேன். மெக்கானிக்கெல்லாம் அங்கேயே வச்சிருந்து மேலே தங்க வச்சு 24 hours அது ஒர்க் பண்ணும். அது டே ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவோம், நைட் ஷிஃப்ட் ரெஸ்டடு, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவோம், டே ஷிஃப்ட் ரெஸ்டடு. சுழற்சி முறையில் வண்டி கம்ப்ளீட் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறது. ஊரில் பழைய ஃபியட்டெல்லாம் இருக்குது தம்பி, அதெல்லாம் இப்போ பழத்தில் வாங்கி ரெடி பண்ணி 1 லட்சக்கணக்கில் விற்கிறது நல்ல லாபமா இல்லையா? அது எனக்கு அது ரொம்ப பெரிய கனவு உண்டு. கஸ்டமரை சந்தோஷப்படுத்தணுமா? தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள்லாம் கிடையாது. இவ்வளவுதான் தீர்த்தாச்சு, இதுக்கு மேல தீராதெல்லாம் கிடையாது. இரும்புல எல்லாத்தையும் சரி. உடம்பு பத்திரி டாக்டர்கிட்ட நான் ஒரு சின்ன சவுண்டு கிரிச்சுனாலும் வண்டியை வேலை பார்ப்பேன். வேலை பார்த்துட்டு இன்னைக்கே வண்டி வேலைக்கு தான் விட்டு வந்திருக்கேன். சவுண்டே கேட்கக்கூடாது. எனக்கு வேலை பார்த்த மெக்கானிக் களைச்சி போய் என்கிட்ட மல்லடிக்க முடியல. என் ஃப்ரெண்டு அவன், என்னதான் வைக்கல சரி பண்றது, இந்த இருக்குல்ல டேப்பு, ஒரு 50 மைல் வச்சு எங்க சவுண்டு வைக்கல, எந்த சவுண்டு கேட்க
வேற என்னதான் பண்றது? ஒண்ணா வேலை பார்ப்பேன். சஸ்பென்சர் வேலை பார்த்தேன், ஷேரிங் பாக்ஸ் வேலை பார்த்தேன், சென்டர் ஜாயிண்ட் வேலை பார்த்தேன், எல்லாம் வேலை பார்த்தோம். சவுண்ட் எனக்கு கேட்குது நல்லா, ஒரு 100ல போகல ஆங்கான்னு க்ரௌன் அரைக்குது, பினியான்னு சொல்லுவாங்க, டிஃபரன்ஷியல் அரைக்குது. கை வச்சா அது பெருஞ்சளவு தான். சரி, டேப்பை ஃபுல்லாக சவுண்ட் வச்சிருவோம், ஆடியோ சவுண்ட் வச்சு எங்கள் சிஸ்டத்தை எதுவுமே கேட்காது உள்ள. பாட்டு மட்டும் கேட்கும். விளக்கம் சொல்ல சொன்னா நீ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தமாசா பேசுறது உண்டு. கஸ்டமர் 1 லட்ச ரூபாய் பைக் கொடுத்து ஒரு கனவோட வாங்கியிருப்பான். அன்றைய பொழுது வீணா போயிடும் அவனுக்கு. கும்பிளிச்ச பழம்லாம் வச்சு அப்பா பைக்கு உஷா பிள்ளைக்குது 100 நாள்ல 3 மாசம் 100 நாள் ஒரு 3 மாதம் தாண்டிட்டு அவன் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்லுவான்? அவருடைய ஏதோ ஒரு தேவைக்கு தானே வாங்கியிருப்பாங்க, ஒரு கடைக்கு பொறுத்த கண்ணிக்கு பொறுத்த ஒரு வியாபாரத்துக்கு. அதனாலதான் சொல்றது, புதுசா வர்றதை ட்ரையல் பேசிக்கல் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஆல்ரெடி மார்க்கெட்ல உள்ள வாங்கி ஓட்டுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சா நம்மள பண்ணி ஆமா, விட்டுருவாங்க. பலர் நடந்த பாதை பாதுகாப்பான பாதை. நான் திருப்பி சொல்றேன், எல்லாரும் நடந்த பாதை பாதுகாப்பான பாதை. நான் பாதையை தேட மாட்டேன், உருவாக்க வேணா சிக்கல் இருக்கதான் செய்யும். ஆன மாதிரி சர்வீஸ் சென்டருக்கு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், வர்ற வண்டிகளை எடுத்து சர்வீஸ் பண்ணி அவனை ஒழுங்காக கொண்டாந்து விட்டுட்டு காசை வாங்கிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்க. கெட்ட பேர் அள்ளி தூத்திக்கிட்டான். இன்ன வரைக்கும் எந்த கம்பெனி பேரையும் சொல்லி விடல. ஏன்னா எல்லா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் ஒரு சர்வீஸ் மேனேஜர் ஒருத்தன், எனக்கு ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஜூப்ளி மோட்டார்ஸ்ன்னு இருக்கு, அதில் ஏதோ ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல இருக்கு. நான் சொல்கிற ஆள் பேர், அவர் பேர் ஜான் பாலா என்னமோ ஒரு பேருங்க. அவர் எம்எம் மோட்டார்ஸ்ல எல்லாம் இருந்தார், அங்கே காட்டு பக்கத்தில் இருந்தார். அவர் ரெட்டில்ஸ் போனார், பல இடத்துல இருந்தார். அவர் நெஞ்சார், சும்மா சாதாரண அறிமுகம் தான், அவனுக்கு பெரிய அறிமுகம்லாம் இல்லை. அவர் நெஞ்சார் நேரம் வந்து அந்த ஜூப்ளி மோட்டார்ஸில் கொண்டு ஜூப்ளி லேண்டில் கொண்டு வண்டியை விடுங்க, ஏன்னா நான் என்னை குளிப்படையாக அவர் டீல் பண்ணுறாரு. அவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அவனை மாட்டி விட்ருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன அது எதுக்கு சார் அப்படின்னு. இல்லை அவனை ப்ராடக்ட் பயிலுவு தான் அப்படின்னாரு. சரி, நானும் கொண்டே விட்டேன் ஜூப்ளி லேண்டில். வண்டி வந்து எடுத்துகிட்டு போனாங்க, நம்மள்ட்ட ஆதாரம்லாம் இருக்குது, அவங்க பேசுகிற வீடியோ ஆடியோவே நம்மள்ட்ட இருக்குது. கொண்டே விட்டோன்னே, ஆனால் அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க, ரொம்ப அருமையாக வேலை பார்த்து மற்றதோட பில்லு கம்மியாக வேற போட்டிருந்தாங்க. எனக்கு சார் எனக்கு எதாவது ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு ஆஃபர் ஒரு 3000 போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வண்டியை வேலை பார்த்தாச்சு. இந்த வேலை பார்த்த காசை இவர் தான் தரேன்னு சொன்னார் எனக்கு. யார் இந்த ஜான் இருக்காருல்ல, அவர் தான் வேலை பார்த்த காசை எனக்கு தரேன்னு சொல்லியிருந்தாரு. மலையாளி காது கொடுக்க மாட்டாரு, காசு கொடுக்க மாட்டார். நான் சொன்னேன், அவன் நல்லவனா இருக்கான், அவங்கள்ட்ட ஏன் சார் பிரச்சனை பண்ணணும், உடனே சார் அவங்களான்னு. காசு கொடுக்கல, போனை எடுக்கிறது இல்லை, வெறும் பொய். இப்போ பெயிண்ட் டீலிங் ஏதோ ஒன்று எடுத்திருக்காரு, பெரிய ப்ராடு, இன்டர்நேஷனல் ப்ராடு அவர். ஆமாம், இங்கே அண்ணா நகர் வச்சிருக்காரு பெயிண்ட் கடை. அவனே நம்பி அவர் நம்பி ஷோரூம்லாம் கொடுத்துருந்தாங்க இவர் மேனேஜரா. பெரிய ப்ராடு அவர். அவர் வீடெல்லாம் நம்பர்லாம் லொக்கேஷன் போட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டேன். கொரட்டூர்கிட்ட இருக்கு வீடு, வீட்டுக்கெல்லாம் போயிட்டேன். அதுக்கு அவன் பணமே கொடுக்கல. நான் சொன்னேன், நீ கொண்ட உடச்சிட்டு தான் விட்டேன், என் வண்டி இப்போ சர்வீஸுக்கு அவசியமே இல்லை, நீ ஏன் அவளை காவாளித்தனம் பண்ணுற, காசாவது கொடுங்க. கடைசி வரைக்கும் காசு கொடுக்கல. நான் சொன்னேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ பிரார்த்தனை பண்ணிட்டு சுத்த வேண்டியதான், நீ ஆளை ஒரு பார்த்துக்க, சர்வீஸ் மேனேஜர் எப்படி இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு மேனேஜருக்கு ஒரு ஷோரூமை நம்பி உள்ள ஆளுங்க, அந்த ஷோரூமை பழி வாங்குறதுக்கு நான் என்ன கூலிப்படையா என்னை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு? நான் ஏன் போனேன்னு கேட்டுக்க. உண்மையிலே தப்பு எடுத்து தான் வெளியே கொண்டு வரும்னு போனேன். பார்த்தா அவங்க ரொம்ப நல்லவங்க, ஜூப்ளி லேண்டு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. இவர் இந்த வேலையை பார்த்து விட்டாரு. ஜான் ஒரு ஃபோன் நம்பர்லாம் இருக்கு நம்மள்கிட்ட, அவன் இந்த வேலையை பார்த்துட்டாரு. இவர் அதில் ஒரு பையன் ஒருத்த மாட்டிக்கிட்டான், அவன் தான் நம்மளை லிங்க் பண்ணி விட்டான், கூலிப்படையை லிங்க் பண்ணி விட்டுவான். சாலையில விட தெரியுங்க எனக்கு அவனை. காட்டுப்பாக்கத்தில் இருக்குல்லங்க எம்எம் மோட்டார்ஸு, அதில் உள்ள ஒரு, அப்புறம் அவர் தூக்கி புழல் ரெட்டில்ஸில் ஒரு எம்எம் மோட்டார்ஸில் வச்சாங்க. அப்புறம் ஏதோ ஒரு செராமிக் கோட்டிங் பண்ணுறேன்ட்டு போயிட்டாரு. அவர் நம்மள ஒரு குளிப்படையாக ஒரு ஷோரூமுக்கு அனுப்புறாரு நம்மள. ஜூப்ளி லேண்டு அவன் பாவம் நல்லவன், பில்லெல்லாம் கம்மி பண்ணி போட்டான். இப்படி இருக்கிற ஏஜென்சியை வச்சு இவெல்லாம் அந்த ஷோரூமுக்கு எதிராக இப்படி திரும்புறான் பார்த்தேங்க. உன் பிராண்ட் அது, உன் பிராண்டுக்கு எதிராக அட்டாக்கு நீ என்ன மாதிரி ஒரு ஆளை உருவாக்குற. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன மாதிரி வேற யாரை வச்சு நீ பிரச்சனை பண்ண மாட்டேன், என்ன இருக்கு, பண்ணியே இருப்பாரு. இது போன்ற கருப்பாடுகளை முதல்ல சோறு போட்டு தூக்குங்க, சோறும் விளங்கும். நன்றி. நன்றி சார்.